அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒட்டகத்தில் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது கஸ்அம் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அங்கு வந்தார். உடனே ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்தார்கள். அந்த பெண்மணியும் இவரை பார்த்தார். இதை கவனித்த அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்தை வேறு திசையில் திருப்பினார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1513. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணையோ அல்லது ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணையோ தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பது என்பது மார்க்க ரீதியாக தடை செய்யப்பட்ட ஒரு செயல். யதார்த்தமாக ஒருவருடைய பார்வை மற்றவர் மீது விழுவது என்பதை மார்க்கம் தடுக்கவில்லை. அதே நேரத்தில் அந்த பார்வை தொடருமேயானால் அது அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு இருவரையும் அழைத்து செல்லும். எனவேதான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்வையை பாதுகாப்பதன் அவசியத்தை தனது சமுதாயத்திற்கு உணர்த்தும் விதமாக இவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது. யதார்த்தமான பார்வை என்பது வேறு, தொடர்ந்து ஒருவரை மற்றவர் பார்த்து கொண்டே இருப்பது என்பது வேறு. வேறுபாட்டை புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.